ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சென்னையை கலக்கி வரும் புதியதோர் பைக் டெலிவரி நிறுவனமா அப்படின்னு தமிழைனை பார்த்துட்டு வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்குமே வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆமாங்க, சென்னையை கலக்கிட்டு வருதுன்னு சொல்ல முடியாது. சென்னையில் புதிதாக ஒரு டெலிவரி ஜாப் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், சிம்ஜான்னு சொல்லி. முழுக்க பார்த்தீங்கன்னா போர்ட்டை டெலிவரி பண்ணுறீங்க தெரியுமா, அவங்களையே மாதிரி தான், முழு ஜெராக்ஸ் தான் அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்களோ சேம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் இவங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களே நிறைய காசு அள்ளி கொடுப்பாங்களா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் ஏதாவது கொடுக்குறாங்களா, இன்சென்டிவ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்லாம் நிறைய விதமான பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தும் அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதியம் 2 மணிக்கு பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். இப்போதைக்கு இந்த சிம்ஜா நிறுவனம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட டெலிவரி நிறுவனம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்களா, இல்லை பைக் டாக்ஸி பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் டெலிவரி, அதாவது போர்ட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த போர்ட்டர் மாதிரி ஒரு சேம் நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான வருமானம் தான். ஸ்டார்ட் அப் கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா எப்படா யாருக்குமே தெரியாத ஒரு அப்ளிகேஷனுக்கு எவன்டா ஆர்டர் போடுவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது எனக்கு எழுமுன கேள்வி தான். நான் அவங்கள்ட்ட இதை தான் கேட்டேன். அதற்கு அவங்க என்கிட்ட என்ன பதில் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ இது ஸ்டார்ட் அப் கம்பெனி, நிறைய வெண்டார், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்சல் சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நினைக்கிறதோட நிறைய பேருக்கு தெரியாது. டெலிவரி ஒர்க் பண்ணுறவங்க தெரியும், நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்குது. அதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க டன்சோ யூஸ் பண்ணுறாங்க, போர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட போய் இவங்க அப்ரோச் பண்ணுறது எப்படின்னா, ப்ரோ எங்களுக்கு புதுசாக ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம், கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கொடுங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றப்ப மற்ற நிறுவனங்களோட ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மியாக பண்ணி தரேன்னு சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இவங்களுக்கு ஆர்டர் வருது. நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டால் இது முட்டாள்தனமான செயல். இதை நம்பி ஃபுல் டைமாக யாரும் இறங்கிறாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கம்பெனி. அதாவது இங்கே ரேபிட்டோ ஒர்க் பண்ணுறீங்க, ஓலா ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆர்டர் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆர்டர் இருந்தால் ஆல்டர்னேட்டிவ், புரியுதா இல்லையா, எதுவுமே ஆர்டர் இல்லாத பட்சத்துக்கு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லாட்டி எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதற்காக தான் இந்த ஒரு அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா போட்டுற மாதிரியே தாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் ஒரு 100 ரூபா எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லை இருந்தால் தான் உங்களுக்கு அந்த 100 ரூபாய் வச்சுக்கிட்டு மீதி காசை நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். இன்ஸ்டன்ட் வித்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் உங்களுக்கு ஜிபேக்கே உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு 40 ரூபா வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மினிமம் சார்ஜ் 40 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறோம் சார். இது ஸ்டார்ட் அப் கம்பெனி, எந்த ஒரு இன்சென்டிவ்ஸுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக ஆர்டர் வருது. நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண நான் கேட்குறேன், ஃபுல் டைமாக நம்பி ஒர்க் பண்ணலாமா மேடம், ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம் சார். போர்ட்டர் மாதிரியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நாங்கள் நிறைய கம்பெனிகளோட டைப் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க இதில் தான் ஆர்டர் போடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேபிட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இல்லை அப்படின்னா இது நீங்கள் போர்ட்டர் எப்படி ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ஆர்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்.